இன்றைக்கி ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளாஸில் வந்து என்னென்ன மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கான்சனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி வந்து டிசைனை மட்டும் கொடுக்கும். அந்த மெத்தடு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்காது, ஒன்லி வந்து ஒரு டிசைன்ஸை மட்டும் வந்து கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து என்ன அச்சீவ் பண்ணாமல் ஒரு கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணலாம் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி. அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஸ்விட்சை போட்டால் லைட் எரியும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த ஸ்விட்சுக்கு வந்து எப்படி வந்து வயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயிலாக நம்மளுக்கு தேவையில்லை. ஏடிஎம்மில் வந்து டெபாசிட்ன்ற பட்டன் நமக்குன்னா டெபாசிட் ஆகணும், வித்ட்ரான்னு பண்ணால் வித்ட்ரா, அந்த மாதிரி அந்த என்ன ஆப்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு தெரிஞ்சோம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்ற டீட்டெயிலாம் தேவையில்லை. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க by specifying the what operation should be performed. அதை யூஸ் பண்ணி என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் தெரிஞ்சால் போதும், rather than how it should be performed. அதை வந்து எப்படி வந்து இது பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ்க்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து எங்கே சப்போர்ட் பண்ணுதுன்னா, இப்போ வந்து மல்டிபிள் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒரு மல்டிபிள் கிளாஸஸில் வந்து ஒரு எல்லா கிளாஸ்க்கும் வந்து சேம் மெத்தடு தான் தேவைப்படுது, ஒரே மெத்தடு தேவைப்படுது. ஆனால் அந்த ஒரே மெத்தடு வந்து ஒரு கிளாஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுது. அப்படின்ற இடத்துல வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஸோ வந்து நிறைய கிளாஸ் இருக்குது, எல்லா கிளாஸுக்கும் வந்து பேமெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடு வந்து தேவைப்படுது. ஆனால் வந்து பேமெண்ட் வந்து யூபிஐயில் ஒரு மாதிரி வரும், கிரெடிட் கார்டில் வந்து ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி, ரீயூசபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டியும் வந்து அதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், எப்படி வந்து ஒரு இன்டர்ஃபேஸுன்ற கான்செப்டை வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்ன கீவேர்டுனா இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து டிஃபைன் பண்ணும். அதில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். பை டிஃபால்ட்டாகவே இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணாலே அது வந்து பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக வந்து டிஃபால்ட்டாக வந்து மாறிடும். அதுக்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி மாறிடும்னா பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனலாக மாறிடும். ஒன்ஸை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து கிளாஸ்க்குலாம் வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம்ல, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆனால் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து என்னது, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கேனாட் பி கிரியேட்டட் ஃபார் இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வந்து என்ன மெத்தடுன்னு மட்டும் தான் வந்து இன்டர்ஃபேஸ் சொல்லும். அந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இன்டர்ஃபேஸ் என்ன மெத்தட் இருக்குன்னு மட்டும் தான் சொல்லணும். அந்த மெத்தட் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத வந்து இந்த கிளாஸ் தான் வந்து சொல்லணும். அப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி இதான் வந்து இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஒரு கிளாஸை வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரே கிளாஸ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸை கூட வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து எப்படி பார்க்கணும், இப்போ சொன்னோம்ல அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்ல, அது வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது வந்து ஒன்லி வந்து இன்டர்ஃபேஸில் வந்து ஒன்லி மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து அந்த மெத்தட் என்ன பண்ணும், டஸ் நாட் ப்ரொவைட் த இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில் வந்து இருக்காது. அப்போ வந்து யூசருக்கு வந்து அதை வச்சு வாட் ஆப்ரேஷன் இஸ் அவைலபிள், அதை யூஸ் பண்ணி என்ன ஆப்ரேஷன் பண்ணலான்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் டஸ் நாட் அவங்களுக்கு தெரியாது ஹவு இட் இஸ் இம்ப்ளிமெண்டட், அதை வந்து எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து தெரியாது. ஸோ அதை வந்து பார்க்கும். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் அப்படின்றது வந்து தேவைப்படுது. ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்குது. இப்போ யூபிஐன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கிரெடிட் கார்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கிளாஸ்க்கு வந்து ஒரு பேமெண்ட் அப்படின்றது வந்து தேவைப்படுதுன்னா, ஸோ வந்து காமனாக வந்து இன்டர்ஃபேஸில் வந்து எப்படி இருக்குன்னா பேமெண்ட், இது வந்து இன்டர்ஃபேஸ், இந்த பேமெண்ட்டுன்றது வந்து என்னென்னா இன்டர்ஃபேஸோட நேம், அதுக்குள்ளே வந்து ஒரு மெத்தட் இருக்குது, அது பே அப்படின்ற ஒரு மெத்தடு வந்து இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்றது வந்து டீட்டெயில் வந்து இருக்காது, வெறும் மெத்தடோட நேம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட்டுன்றது என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கிளாஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பேமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் இருக்குது யூபிஐ அப்படின்ற ஒரு கிளாஸ், அந்த இன்டர்ஃபேஸை வந்து இது பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸோட நேம் வந்து இங்கே போட்டுறணும். அதுக்கடுத்து பேயில் யூபிஐ பேமெண்ட்டில் அனுப்புனா அதுக்கான கோடிங் எழுதலாம். இங்கே சும்மா வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் பேமெண்ட் த்ரூ யூபிஐ அப்படின்னு வந்து போட்டுக்கும். இதே வந்து அதே பே பண்ணுற மெத்தடு வந்து ஸோ வந்து கிரெடிட் கார்டு அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து தேவைப்படுச்சுன்னா கிளாஸ் கிரெடிட் கார்டு இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி
இன்டர்ஃபேஸோட நேம் பேமெண்ட் வந்து இங்கே போடணும். அதுக்கடுத்து வாய்டு பே அதுக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்போ அந்த அதே மெத்தட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி அதுக்கடுத்து ரெண்டையும் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ வாய்டு மெயின் அதுக்கடுத்து பேமெண்ட்டுக்கு இது வந்து பேமெண்ட்டுன்ற இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண மாட்டாங்க. நியூ தான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. இது பேமெண்ட்டுன்றது வந்து என்னென்னா ஸோ வந்து இன்டர்ஃபேஸ் இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. இந்த யூபிஐ இந்த கிரெடிட் கார்டுன்ற கிளாஸஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த யூபிஐக்கு நியூன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரெடிட் கார்டுக்கு நியூன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் இருக்க மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ பீன்றது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இன்டர்ஃபேஸை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரே டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு சேம் மெத்தட் வந்து தேவைப்படுதுன்னா இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லுமா. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு கிளாஸை வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ்லேருந்து அதோட ஃபீச்சர்ஸில் இந்த இன்டர்ஃபேஸில் கேமரான்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது, இந்த இன்டர்ஃபேஸில் மியூசிக் பிளேயர்ன்ற ஃபீச்சர் இருக்குது. ஆனால் ஒரு கிளாஸுக்கு இதோட ஃபீச்சரும் வேணும், எனக்கு இதோட ஃபீச்சர் அப்போ வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸோட நேம் வந்து என்னது கேமரா. ஸோ அதுக்குள்ளே வந்து டேக் ஃபோட்டோன்னு கொடுத்தா அது என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, மெத்தடோட நேம் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்டர்ஃபேஸ் மியூசிக் பிளேயர். ஸோ மியூசிக் பிளேயரில் வந்து ப்ளே மியூசிக்னு ஒரு மெத்தட் இருக்கும், அது என்ன பண்ணும் அப்படின்றத வந்து எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டேக் ஃபோட்டோன்றதை என்ன பண்ணுன்றது இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோனுன்ற ஒரு கிளாஸு அது இம்ப்ளிமெண்ட்ஸ் இதுவும் வேணும் இது வேணுமா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸும் வேணும் இந்த இன்டர்ஃபேஸ் வேணும்னால இம்ப்ளிமெண்ட்ஸ் கேமரா மியூசிக் பிளேயர். அது ஸ்மார்ட் ஃபோன் இம்ப்ளிமெண்ட்ஸுன்ற ஒரு கீவேர்டு போட்டு ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ் நேம் இதோட இன்டர்ஃபேஸ் நேம் ரெண்டோட நேம் போட்டுட்டு ஸோ அந்த டேக் ஃபோட்டோன்ற ஃபங்க்ஷன் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸோ டெஃபினேஷனை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பப்ளிக் வாய்ட் இங்கே டேக் ஃபோட்டோன்ற மெத்தடோட நேம் மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளே மியூசிக் மெத்தடை இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்ற டெஃபினேஷன் வந்து இங்கே தான் கொடுக்கணும். சும்மா கோடிங் நிறைய எழுதலாம், இங்கே வந்து சும்மா ஃபவுட்டா கேப்சர்டு அதுக்கடுத்து மியூசிக் பிளேயர் மியூசிக் பிளேயிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ஸ் இந்த வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம், GUI அப்ளிகேஷன்ஸ், ஈவென்ட் ஹேண்ட்லிங், அதுக்கடுத்து நெட்வொர்க் ப்ரோக்ராமிங், அதுக்கடுத்து ஸோ என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இன்டர்ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க.